வணக்கம் நண்பர்களே, ஃபார்முலா தமிழன் சேனலுக்கு உங்களை திருப்பி வரவேற்கிறேன். இந்த வாரம் பஹ்ரைன் ஜிபி நடந்தது. நிறைய மசாலா, நிறையா ஓவர்டேக்ஸ், நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைன்ஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் பஹ்ரைன் ஜிபி ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் FP1 உள்ள ருக்கி சினாரியோ பற்றி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளைனர் ரீல் போட்டிருந்தேன். நீங்கள் அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். பேசிக்கலி என்னென்னா, எல்லா வருஷமும் FP1 வந்து எல்லா டீம்ஸும் 4 ரேசஸில் வந்து ருக்கீஸை கொண்டு வந்து ஒரு FP1 ப்ராக்டிஸ் செஷன் நடத்தணும் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு, சரியா? ஸோ பஹ்ரைன்கிற சர்க்கியூட்டில் வந்து இந்த வருஷம் 6 டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, சரியா? 6 ருக்கீஸும் FP1 ஃபுல் செஷன் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் ருக்கி டெஸ்டிங் வந்து என்னென்னா, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம சான்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ருக்கீஸில் வந்து ப்ராக்டிஸுங்கிறதுனால நம்ம வந்து கன்ஃபார்ம்டாக யார் பெஸ்ட்டு, பெட்டர், யார் பேடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரிட்டி மச் எல்லாருமே வந்து F2 ஃபார்முலா 2 கார்ஸ்லேருந்தோ அல்லது வேறு ஏதாவது ஸ்மாலர் ரேசிங் சீரீஸ்லேருந்து திடீர்னு ஃபார்முலா 1க்கு ப்ரொமோட் ஆனதுனால ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம அவங்க வந்து குட்டாக பேடான்னு. அந்த 6 ருக்கீஸில் த டாப் மோஸ்ட் பொசிஷன் வந்து 13th. அண்ட் அகெயின் இது வந்து குவாலிஃபைங் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் அ ப்ராக்டிஸ் செஷன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் குட் டு see நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அவங்களுக்கு F1 டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு. மேபி நெக்ஸ்ட் இயர் சம் ஆஃப் தீஸ் ருக்கீஸ் வந்து F1 ஃபுல் சீசன் கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ பொறுத்து பார்க்கலாம், சரியா? இது FP1. FP2 and 3 அன்இவென்ட்ஃபுல். பட் நம்ம குவாலிஃபைங் பார்க்கலாம். குவாலிஃபைங் வந்து ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒன் ஆஃப் த பயங்கரமான சீன் என்னென்னா, யூஸ்வலி அந்த 15 மினிட்ஸோ அல்லது 13 மினிட்ஸோ எவ்வளவோ டைம் இருக்குதோ அந்த குவாலிஃபைங் டைமில் வந்து யூஸ்வலி கார்ஸ்க்கு வந்து 2 குவாலிஃபைங் லேப் அடிக்கிறதுக்கு டைம் இருக்கும், சரியா? நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு ப்ராப்பர் குவாலிஃபைங் லேப் அடிக்கணுன்னா அவங்க வந்து டெக்னிக்கலி 3 லேப் சுற்றணும். ஒரு டிரைவர் இப்போ வந்து ஒரு குவாலிஃபைங் லேப் அடிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க பிட் லேன்லேருந்து வெளியில் வரணும். அப்புறம் ஃபுல் ஒரு லேப் ஆல்ரெடி சுற்றிட்டு எட்ஜில் வந்துட்டு திருப்பி அவங்க வந்து ஃபுல் ஸ்பீடில் லேப்பை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு லேப் முடிச்சிட்டாங்க குவாலிஃபைங் லேப். நம்ம செகண்ட் லேப் தான் குவாலிஃபைங் லேப். அந்த குவாலிஃபைங் லேப் முடித்து அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் ஆன பிறகு திருப்பி ஸ்லோ டவுன் ஆகி ஒரு திருப்பி கூல் டவுன் லேப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கூல் டவுன் லேப்பை முடிச்சுட்டு பிட் என்ட்ரிக்குள்ளே வந்து திருப்பி வந்து கராஜ்க்கு வரணும். அப்படின்னா ஒரு குவாலிஃபைங் லேப் அடிக்கணும்னா அதுக்கு 3 சுற்ற வேண்டியது இருக்கும், சரியா, ட்ராக்கில். ஸோ யூஸ்வலி ஒரு 15 மினிட் குவாலிஃபைங் செஷனில் உங்களுக்கு வந்து 2 சான்சஸ் தான் கிடைக்கும், சரியா? அந்த ஃபர்ஸ்ட் சான்சஸில் மிஸ் பண்ணிட்டீங்க அல்லது ஃபர்ஸ்ட் சான்ஸில் ஏதாவது கார் இஷ்யூஸ் அப்படின்னா உடனே போய் செட்டப்பில் சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் அட்டெம்ப்டில் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் மேபி நீங்கள் ட்ராக் லிமிட்ஸ் விட்டு வெளியில் போயிட்டீங்க, அப்படி டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா பயங்கர ப்ரெஷர் வந்து செகண்ட் அட்டெம்ப்டில். ஏன்னா அந்த லாஸ்ட் அட்டெம்ப்ட்லேயும் நீங்கள் மெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் இட், குவாலிஃபைங் விட்டு நீங்கள் வெளியில் போயிடுவீங்க, ரைட்? ஸோ மேக்ஸ் அண்ட் யூகி போத் ரெட் புல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் போத் ஹேட் ட்ராக் லிமிட் வயலேஷன். ஸோ விச் மென்ட் Q1 19th பொசிஷன் அண்ட் 20th பொசிஷன் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அண்ட் யூகி சொல்கிறாங்க. Q1 பார்க்குறதுக்கு அது வந்து வித்தியாசமாக இருந்தது. லைக் ரெட் புல் ரெண்டும் வந்து Q1. ஸோ த லாஸ்ட் டைம் அந்த கமெண்டேட்டர் வந்து ஒரு கமெண்ட் சொன்னார். த லாஸ்ட் டைம் ரெட் புல் கார்ஸ் வந்து Q1 எக்ஸிட் ஆனது வந்து 2006, சரியா? அது நம்பவே முடியாத ஸ்டார்ட். பட் ஆப்வியஸ்லி 2 பேரும் மேக்ஸ் அண்ட் யூகி 2 பேரும் Q1 2வது லேப்பில் செம லேப் போட்டு கிளியர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் Q2. நான் Q2 வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் ஆக்கான் கிராஷ் ஆனார். ஸோ ஹீ வாஸ் இன் த 15th பிளேஸ். பட் Q2 நம்ம அலான்சோ, சைன்ஸ் அவங்கெல்லாம் இருந்தாங்க, சரியா? Q3 த இன்ட்ரெஸ்டிங். போன ரேஸில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ரெட் புல் காரை எப்படி அவர் வந்து Q1 போய் P1 கொண்டு போய் முடித்தாருங்கிற நம்ம நம்பவே முடியல போன ரேஸில். இந்த ரேஸில் மேக்ஸ் P7, லாண்டோ P6. லாண்டோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரோட டீம்மேட் ஆஸ்கர் போலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. லாண்டோ P6 அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு. அவரால் நல்லா குவாலிஃபை பண்ண முடியல. மேக்ஸ் ரெட் புல்லோட டஃப் கார். ஸோ எஸ், அது முடியலை. அவரால் 7th தான் முடிஞ்சது.
யூகி 10th பிளேஸில். ஸோ அட்லீஸ்ட் போத் ரெட் புல்ஸ் வந்து Q1க்கு வந்தது. ஸோ இது வந்து இந்த வருஷத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போத் ரெட் புல்ஸ் ஆர் இன் Q1. குவாலிஃபைங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட், போத் மெர்சிடிஸ் டிரைவர்ஸ் காட் 1 place grid penalty. ஸோ இது எதுக்காக வந்தது? ஸோ இது வந்து மோர் அட்மின் ரிலேட்டட் திங்ஸ். என்னென்னா ரெட் ஃப்ளாக், இந்த Q2வில் ரெட் ஃப்ளாக் இருந்ததில்ல, ரெட் ஃப்ளாகில் வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் உண்டு. ஸோ டீம்ஸ் எல்லாம் அந்த ரேஸ் கண்ட்ரோலில் உள்ள இன்ஃபர்மேஷன், அவங்களோட டைமிங் எல்லாத்தையும் பொறுத்து தான் இவங்க வந்து அடுத்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ யூஸ்வலி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ரெட் ஃப்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் அடுத்த 5 நிமிஷத்தில் குவாலிஃபைங் ரெஸ்யூம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த டைம் சொல்கிறதுக்கு முன்னாடி ரசல் அண்ட் ஆண்டனெல்லி 2 கார்ஸும் வெளியில் போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து 1 place grid penalty அதுக்காக. ஏன்னா எதனால் அவங்க டைமிங் ஃபாலோ பண்ணலை, பொறுமையாக வெயிட் பண்ணி ரேஸ் கண்ட்ரோலோட இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஜம்ப் பண்ணி போனதுனால அவங்களுக்கு வந்து 1 place grid penalty. ஸோ பேசிக்லி ஸ்டார்டிங் லைனில் we have Oscar and Charles Leclerc. Now next thing is race review. இந்த பஹ்ரைன் ஜிபி ரேஸில் ஏகப்பட்ட ஓவர்டேக்ஸ், கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு ஓவர்டேக்ஸ். இது ஜப்பானில் என்ன நடந்ததோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் இந்த வாரம். அது ஜப்பானில் உள்ள ஓவர்டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த வாரத்தில் நடந்த மாதிரி. ஸோ செம இன்ட்ரெஸ்டிங் ரேஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டில் லாண்டோ ஜம்ப் பண்ணி 3 காரை ஓவர்டேக் பண்ணி 6th பிளேஸ்லேருந்து 3rd பிளேஸ் பண்ணார். பட் அவர் வந்து காரை வந்து பார்க் பண்ணும்போது, அந்த கிரிட்டில் பார்க் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டர் முன்னாடி தள்ளி வச்சுருந்தார். ஸோ அகேன் ரேஸ் கண்ட்ரோல் FIA have very strict rules for these kind of things. ஸோ அவர் ஸ்டார்டிங் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுங்கிறதுனால 5 second பெனல்ட்டி அவர் கொடுத்தாங்க. பட் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி 5 second 10 second பெனால்ட்டிஸ்லாம் வந்து எப்படி நம்ம வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த ரேஸ்க்கு பிகினிங் டைமில் இந்த பெனல்ட்டி வந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து பிட்டில் போய் டயர் சேஞ்ச் பண்ணும்போது அவங்க க்ரூ வந்து 5 seconds வந்து டச் பண்ணக்கூடாது அந்த காரை. 10 second பெனால்ட்டினா 10 seconds டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த டயர்ஸை சேஞ்ச் பண்ணி அனுப்பணும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ சர்வ் அ பிட் பெனால்ட்டி, சரியா? பட் கடைசி ரேஸ் முடிகிற டைமில் அல்லது ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பெனால்ட்டி அவார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ரேஸ் டைமில் வந்து 5 seconds அல்லது 10 seconds ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அது சிம்பிள் ஈஸி. இவர் லாண்டோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பெனால்ட்டி வந்ததுனால அவர் ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டாப்பில் 5 seconds அவங்க டீம் வெயிட் பண்ணி அவர் சர்வ் பண்ணிட்டாரு வெரி ஏர்லி இந்த ரேஸ். ஸோ லாட் மோர் ஆக்ஷன் கேம் அப் ஆஃப்டர் திஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜிபியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டயர் டிக்ரேடேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா ஒரே டயரில் இந்த ரேஸை முடிக்க முடியாது, ஏன்னா அந்த டயர் கிழிஞ்சிரும். செகண்டு, ஹார்ட் டயர்ஸ் கூட ரொம்ப கஷ்டப்படும் இந்த ட்ராக்கில். ஸோ இட் இஸ் அ 2-stop ரேஸ். வாட் டஸ் தட் மீன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டயரில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 57 laps இந்த ரேஸ், விச் மீன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 15 laps ஒரு டயரு, அதுக்கடுத்து இன்னொரு 15-20 laps இன்னொரு டயரு, அதுக்கப்புறம் ரிமைனிங் 15 to 20 laps இன்னொரு டயர், சரியா? இதுதான் டயர் ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் கால்டு 2-stop ஸ்ட்ராட்டஜி. இந்த ட்ராக்கோட டயர் டிக்ரேடேஷன், இந்த ட்ராக் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால டயர்ஸ் வந்து ஈஸியாக ஓன் அவுட் ஆயிரும். ஸோ இந்த ட்ராக்கில் 1-stop ஸ்ட்ராட்டஜி இம்பாசிபிள். 1-stop ஸ்ட்ராட்டஜினா முதல் டயரை ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி காரை ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி இந்த டயரை ப்ரிசர்வ் பண்ணி பாதி ரேஸ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து இன்னொரு டயரை போட்டு அந்த டயரை கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரே ஸ்டாப்பில் முடிக்கிறது தான் பேர் 1-stop ஸ்ட்ராட்டஜி. 1-stop ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா டயரை சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஸ்லோவாக ஓட்டணும், சரியா? அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கூட கம்பீட் பண்ண முடியாது, நிறைய ஓவர்டேக்ஸ்லாம் அடிக்க முடியாது. ஸோ டயர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து செம இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஹை டெக்ரடேஷன் ட்ராக்கில். அண்ட் வி சா சம் குட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் லைக் மீடியம் போட்டாங்க, சாஃப்டில் ஆரம்பித்தாங்க, கொஞ்சம் பேர் மீடியமில் ஆரம்பித்தாங்க ரேஸு, கொஞ்சம் பேர் சாஃப்ட்லேருந்து மீடியம் போனாங்க, ஒருத்தர் சாஃப்ட்லேருந்து ஹார்ட் போனார், சரி மீடியம்லேருந்து ஹார்ட் போனாங்க. எல்லோரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு சேஃப்டி கார் லேப் 30ல் ஒரு சேஃப்டி கார் வந்தது. எல்லாரோட டயர் ஸ்ட்ராட்டஜி 1-stop 2-stop ஸ்ட்ராட்டஜி எல்லாம் காட் ரூயின்ட். சேஃப்டி காரோட இம்பேக்ட் என்ன? யூஸ்வலாக பிட் ஸ்டாப் பண்ண போகும்போது ஒரு 30 seconds யூ வில் லூஸ், சரியா? ஸ்லோவாக அந்த கராஜ்குள்ளே வருவீங்க, டயர் சேஞ்ச் பண்ணுறது மேக்ஸிமம் 3 to 5 secondsக்குள்ளே முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க.
திருப்பி வெளியில் போகும்போது திருப்பி ஸ்லோவாக போவீங்க. ஸோ யூஸ்வலி 20 to 30 seconds வந்து அந்த கேப் ஒரு பிட் ஸ்டாப்பில் லூஸ் பண்ணுவீங்க. சரியா? மற்றவங்க எல்லாரும் ஃபுல் ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்குறாங்க, நீங்கள் வந்து ஸ்லோவாக ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பீட் லிமிட்டில் ஓட்டுறீங்க. ஸோ சேஃப்டி கார் இருந்தது அப்படின்னா எல்லா கார்ஸுமே வந்து சேஃப்டி காரை ஃபாலோ பண்ணி தான் ஓட்டணும். அப்புறம் 60% ஆஃப் த ஸ்பீடை தாண்டி ஓட்டக்கூடாது. அப்படிலாம் நிறைய ரூல்ஸ் உண்டு. சரியா? ஓவர்டேக் எதுவும் பண்ணக்கூடாது சேஃப்டி கார் கட்டியில் அப்படி சொல்லி. அப்படி என்ன ஆகும், எல்லோரும் ஸ்லோவாக ஓட்டுறதுனால நீங்கள் அந்த சேஃப்டி கார் டைமில் பிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஏன்னா மற்றவங்க எல்லோரும் ஃபுல் ஸ்பீடில் ஓட்டலை, ஹாஃப் த ஸ்பீடில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் எல்லோரும் ஸ்லோவாக ஓட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிட் ஸ்டாப் வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் இஃப் யூ டூ இட் அண்டர் அ சேஃப்டி கார். ஸோ யூஸ்வலி சம்டைம்ஸ் அது வந்து செம கேம்பிள். லக்கி பீப்புள் வந்து டயர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறது, அந்த கேப்பில் ஒரு சேஃப்டி கார் வந்துடும், உடனே இவங்க டயர் சேஞ்ச் பண்ணுவாங்க, தே கெட் லக்கி. அன்லக்கி பீப்புள் ஜஸ்ட்டு இப்போ தான் டயர் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் சேஃப்டி கார் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய லக் ரிலேட்டட் திங்ஸ் சேஃப்டி கார்னால வரும். ஸோ சேம் திங் ஹேப்பன்ட், அ லாட் ஆஃப் ஜம்பிளிங் ஹேப்பன்ட் இன் த ஆர்டர். நாரிஸ் 3rd பிளேஸ்லேருந்து திருப்பி 5th பிளேஸ் போயிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு ஓவர்டேக் அடித்தார். ஆண்டனெல்லி மேலே ஒரு ஓவர்டேக் போட்டார், அடுத்தது லெக்லர்க் மேலே ஒரு ஓவர்டேக் போட்டு கடைசியில் திருப்பி 3rd பிளேஸ் வந்துட்டார். ஸோ டாப் 2 இஸ் ஆஸ்கர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவர், ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் ஃபஸ்ட்லேயே தான் போயிட்டு இருந்தார். அடுத்தது ஜார்ஜ் ரசல் ஹேட் அ வெரி குட் டீசென்ட் ரேஸ். ஜார்ஜ் ரசலோட காரில் செம ப்ராப்ளம் எலக்ட்ரானிக்ஸ், பட் ஹி ஸ்டில் மேனேஜ் டு ஃபினிஷ் த ரேஸ் இன் செகண்ட். செம இம்ப்ரெசிவ் ட்ரைவ் ஃப்ரம் ஜார்ஜ் ரசல். லேப் 30 எதனால் சேஃப்டி கார் வந்ததுங்கிறத வந்து நான் வந்து QnAல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் ஆடியன்ஸ் கொஸ்டின்ஸில் அந்த இஷ்யூவை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ வில் டிஸ்கஸ் திஸ் இன் த QnA. டெஃபினெட்லி பியர் கேஸ்லி ஹேட் அன் இம்ப்ரெசிவ் ட்ரைவ். பியர் கேஸ்லி செம்மையாக ஓட்டியிருக்காரு அல்பினில், அவருக்கு டிரைவர் ஆஃப் தி டே கிடச்சிடலாம். வி ஹேட் ஜார்ஜ் ரசல், ஹீ ஹேட் அன் அமேசிங் ரேஸ், அவருக்கு கூட டிரைவர் ஆஃப் தி டே கொடுத்துருக்கலாம். ஆஸ்கர் பியாஸ்ட்ரி டிட் நாட் ஹாவ் அ சிங்கிள் ட்ரிங்க் ஆஃப் வாட்டர் த்ரூ த ரேஸ். அவருடைய ட்ரிங்கிங் சிஸ்டம் ஃபெயில்ட், விச் மென்ட் you could like he had an impressive race too, start to finish lead பண்ணாரு. He could have gotten the driver of the day, but random. Olive Behrman 20th placeல இருந்து he came to 10th place. Even he could have gotten the driver of the day, but they've given it to Lewis Hamilton for some reason. See, sometimes audience votes I do not get, but yes, Lewis Hamilton was the driver of the day for some reason. Okay, now let's move on to our audience Q&A. First question, Sid XO என்ன கேட்குறாரு, will Norris still be the driver number 1 in McLaren with Oscar outperforming him? No, Norris was never meant to be driver number 1. In fact, Zach Brown வந்து வெரி கிளியராக சொல்லியிருக்காரு, ரெண்டு பேருமே வந்து free to race, free to fight for the championship. So they have the same logic, which is இந்த ரெண்டு டீம்மேட்ஸும் வந்து நம்பர் 1 டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ரூல். ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வந்து சாம்பியன்ஷிப் மெட்டீரியல், அண்ட் ஏர்லி இந்த சீசன் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து செகண்ட் டிரைவராக இருக்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 அன்ஃபேர். ப்ளஸ் மார்க் வெபர் வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரியோட மேனேஜர். மார்க் வெபர் அண்ட் செபாஸ்டியன் வெட்டல் ஹேட் அ பிக் ஃபைட் பிகாஸ் ஆஃப் திஸ் என்டையர் ஃபர்ஸ்ட் டிரைவர் செகண்ட் டிரைவர் திங். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஆஸ்கர் பியாஸ்ட்ரியை செகண்ட் டிரைவராக விட சான்ஸே இல்லை. சரியா? ஸோ ஈவன் தென் பப்பாயா ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ரெண்டு டிரைவர்ஸுமே நவ் ஃப்ரீ டு ஃபைட் ஃபார் த சாம்பியன்ஷிப். மேபி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில் யாராவது ஒரு டிரைவர் சிக்னிஃபிகண்ட்டாக முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் செக்யூர் பண்ணுறதுக்காக we might have the papaya rules and number 1 number 2 driverனு சொல்லி யாராவது சொல்லலாம். பட் at the moment McLaren does not have a number 1 number 2 driver. இளவரசன் எஸ் என்ன கேட்குறாரு, is Max's car the issue this year? How different compared to McLaren's car? I think you meant Max's car the issue this race because last year Max won. So என்ன சொல்கிறது, கண்டிப்பாக அந்த ரெட்புல் கார் வந்து ரியலி டிஃபிகல்ட் டு ட்ரைவ். அது மட்டும் இல்லை, அந்த காரோட டிசைனர் வந்து காரை விட்டுட்டு இன்னொரு டீமுக்கு போய் சேர்ந்துட்டார். ஏட்ரியன் நியூவி ஹேஸ் மூவ் டு ஆஸ்டன் மார்டின். காரு குட்டா பேடாங்கிறத வந்து நம்ம வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா,
டெஸ்டிங் அண்ட் டிசைன் பண்ணும்போது விண்ட் டனலில் வந்து இந்த காரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எவ்வளோ டவுன் ஃபோர்ஸ் வருது, எவ்வளோ டாப் ஸ்பீட் போகலாம் தியரிட்டிக்கலி அப்படிங்கிறதெல்லாம் வந்து விண்ட் டனலில் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இன் ரியல் லைஃப்பில் வந்து காற்று விண்டு டைரெக்ஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அப் அண்ட் டவுன் டிஃப்ரென்ஸ் இருக்கும், டிரைவர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ பேசிக்லி தியரி அண்ட் ப்ராக்டிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சேமாக இருக்காது. எவ்வளவுக்கு எவ்வளோ சேமாக இருக்குதோ அவ்வளவுக்கு பெட்டர். பட் மெக்லாரனோட கார்ஸ் தியரிட்டிக்கலி were really good in the wind tunnel, and practically also the window where விண்டோ அப்படின்னா என்ன, முதல்ல விண்டோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு செட்டப்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த சஸ்பென்ஷன் செட்டப், டயர் செட்டப், அப்புறம் பிரேக்கிங் செட்டப் எல்லாமே செட் பண்ணி ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோவில் பர்ஃபெக்டாக டிரைவர்ஸ் வந்து லேப்பை ஃபினிஷ் பண்ணனா யூ வில் கெட் த மேக்ஸிமம் ஸ்பீட். ஸோ சில கார்ஸ்க்கு வந்து நல்ல விண்டோ நிறைய கேப் இருக்கும், சரியா? விச் மீன்ஸ் காரோட ஹைட் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாமல் லைக் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3-4 மில்லிமீட்டர்ஸ் வச்சுருந்தா கூட கண்டிப்பாக அது வந்து இந்த விண்டோவில் இருக்கும். வைட் விண்டோவில் இருக்கிறதுனால குவாலிஃபையிங் லேப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரேஸில் ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம் என்னென்னா ரெட்புல்லோட காரில் வந்து அந்த விண்டோ ரொம்ப நேரோ, விச் மீன்ஸ் நம்ம செம லேப் அடிக்கணுன்னா ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும் உங்களோட செட்டப். அந்த செட்டப்பில் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே அங்கே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியது வரும். ப்ளஸ் மேக்ஸோட டிரைவிங் ஸ்டைல் வந்து வெரி யூனிக் கம்பேர்ட் டு எவ்ரிபடி எல்ஸ். அதனால எஸ், த கார் தான் ப்ராப்ளம். மெக்லாரன் காரோட டிரைவிங் விண்டோ நைஸ் அண்ட் பிக் கம்பேர்ட் டு ரெட்புல் விச் இஸ் வெரி ஸ்மால். அதுதான் என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங். ஹோப்ஃபுல்லி அந்த எக்ஸ்பிளனேஷன் ஓகே, ஹோப்ஃபுல்லி அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இல்லைன்னா திருப்பி அந்த கொஸ்டின் கேளுங்க, அடுத்து வரோன்னா ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் பெட்டர். சுகேஷ் என்ன கேட்குறாரு, கேன் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வின் த சாம்பியன்ஷிப் திஸ் இயர்? சான்சஸ் ஆர் ஹைலி லைக்லி. அவர் வந்து செம டிரைவர், செம கார் வச்சுருக்குறாங்க, பெஸ்ட் கார் இன் த கிரிட் ரைட் நவ். அண்ட் நிறைய இன்ஸ்டன்சஸில் ஆஸ்கர் ஹேஸ் அவுட் பெர்ஃபார்ம்ட் லாண்டோ ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக ஹீ ஹேஸ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் வின்னிங் த சாம்பியன்ஷிப். டாக்டர் சாய் விக்னேஸ்வர், ஏபி இம்போஸ்டர், நீங்கள் ரெண்டு பேரும் இந்த சயின்ஸ் கெட்டிங் 10 செகண்ட்ஸ் பெனால்ட்டி அந்த இஷ்யூ பற்றி கேட்குறீங்க. எதனால சயின்ஸ்க்கு பெனால்ட்டி கிடச்சிது ஈவன் தோ அவர் தான் ரிட்டையர் ஆனார், யூகிக்கு ஏன் 10 செகண்ட்ஸ் பெனால்ட்டி கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில ரூல்ஸ் வந்து FIA வந்து வெரி ப்ரொசீஜரல், விச் மீன்ஸ் நம்ம வந்து ரெண்டு பேரும் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஒரு கார்னரில் அப்படின்னா சில டைம் வந்து ரெண்டு பேரும் அப்படி நேராக போய் முட்டை போயிடுறாங்க அப்படின்னா யாரோட ஃபால்ட் இது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல். எந்த கார் அஹெடாக இருக்குதோ அந்த காரோ வந்து டிசர்வ்ஸ் டு டேக் த ரேசிங் லைன், சரியா? நம்ம வந்து சைடில் வந்து அந்த கேப்பில் வந்து இடிக்க போனேன்னா இது இந்த டிரைவரோட ஃபால்ட், சரி? அந்த மாதிரி. செகண்ட், இன்னொன்று, யார் காரை வந்து அஹெடாக இருக்கும்போது கட் பண்ணி இடித்தாங்களோ அவங்களோட ஃபால்ட், இது இன்னொரு ரூல், சரியா? நீங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கிறீங்க, முன்னாடி இருக்கிறவர் வீவ் பண்ணார் அப்படின்னா இது அவங்களோட ஃபால்ட்டு. வீவிங் இந்த ஸ்ட்ரெயிட்ஸ் வந்து ஒரு பயங்கர இஷ்யூ, இட்ஸ் கால்ட் டேஞ்சரஸ் டிரைவிங். ஸோ இந்த ஓவர்டேக்கில் ஈவன் தோ கார்லோஸ் சைன்ஸ் ஹேட் த மோஸ்ட் டேமேஜ், அந்த எக்ஸிட்டில் வெளியில் வரும்போது கார்லோஸ் சைன்ஸ் வாஸ் அஹெட். அவர் கட் பண்ணி அவரோட மிடில் போர்ஷன் ஆஃப் த கார் யூகியோட ஃப்ரண்ட் போர்ஷனை இடிச்சுது, சரியா? ஸோ அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு இடிச்சிட்டு அந்த பொசிஷனை கெயின் பண்ணி முன்னாடி போயிட்டார். ஸோ இது வந்து 2-3 விஷயங்கள் சேர்த்து போட்டு பெனால்ட்டி வாஸ் கிவன் டு சைன்ஸ். ஏன்னா அவர் வந்து டேஞ்சரஸ் டிரைவிங் இடித்து முன்னாடி போயிட்டார். ஸோ இட் இஸ் லைக் அன்ஃபேர்லி கெயின் த பொசிஷன். இது வந்து ஒரு கொஞ்சம் ஃபேரான டிசிஷன் தான். இது யூஸ்வலாக இது ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ், யார் முன்னாடி இருந்து கட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பெனால்ட்டி. Why everyone hated hard tires? Prasanna Scape. இந்த ரேஸில் 3 டைப் ஆஃப் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று சாஃப்ட்டு, மீடியம், ஹார்ட். சிம்பிள் வே டு எக்ஸ்பிளைன் வந்து என்னென்னா, சாஃப்ட் டயர்ஸ் வந்து சாஃப்ட், விச் மீன்ஸ் அது வந்து நல்ல ஸ்டிக்கி, ஆனால் பிகாஸ் தே ஆர் சாஃப்ட் அது வந்து ரொம்ப நேரம் லாஸ்ட் ஆகாது, மேக்ஸிமம் 10 to 13 லேப்ஸ், சரியா? ஹார்ட் டயர்ஸ் ஆப்போசிட், அது ஸ்டிக்கி கிடையாது, நல்ல திக்கான டயர், நிறைய லேப்ஸ் லாஸ்ட் ஆகும், ஆனால்
பிகாஸ் தே ஆர் நாட் ஸ்டிக்கி, grip ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ ஹார்ட் டயர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு grip கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மெதுவாக அந்த டயர் டிக்ரேட் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக grip வரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாஃப்ட் டயர் அண்ட் ஹார்ட் டயர். ஏன் எல்லாரும் ஹார்ட் டயர் ஹேட் பண்ணுறாங்க? சரி, டிரைவர்ஸ் வந்து தே லவ் grip இருந்ததுன்னா நல்ல ஓவர்டேக் அடிக்கலாம், நல்ல கார்னரில் எய்ம் பண்ணி நல்ல கட் பண்ணலாம். ஹார்ட் டயர்ஸ்க்கு grip கிடையாது, விச் மீன்ஸ் தே ஹாவ் டு ஆல்வேஸ் பி ஸ்கிட்டிங். அந்த கார் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். சரியா? அது ரொம்ப கஷ்டம் ஓட்டுறதுக்காக. ஸோ எஸ், யூஸ்வலி ஹார்ட் டயர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜஸ்க்காக ஒரு ரேஸ் டெசிஷன் மேக் பண்ணி டீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிரைவர்ஸோட ஃபேவரட் யூஸ்வலி மீடியம் ஆர் சாஃப்ட். விஷால் என்ன கேட்குறாரு, வாட்ஸ் த ரீசன் ஆஃப் ஃபெராரிஸ் டெசிஷன் ஆன் ஆப்டிங் ஃபார் ஹார்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மீடியம் இன் செகண்ட் பீட்? லெட் மீ டெல் யூ சம்திங் அபவுட் ஃபெராரியோட டெசிஷன் மேக்கிங் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. சரியா? இது வந்து செம மீன். ஃபெராரி பீயிங் ஃபெராரி, தே வில் மேக் லாட் ஆஃப் கேம்பிள்ஸ். சம்டைம்ஸ் அந்த கேம்பிள்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி அன்லக்கி. இன் திஸ் கேஸ் ஹார்ட் டயரோட லாஜிக் என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா, தே மஸ்ட் ஹவ் தாட், சரி கொஞ்சம் grip-ஐ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், நிறைய லேப்ஸில் வந்து நம்ம இந்த ஹார்ட் டயரை கன்வெர்ட் பண்ணிட்டோம், ப்ளஸ் இந்த ரேசிங்கில் வந்து லெக்லர்க் அண்ட் ஹாமில்டன் வந்து யாரையும் லூஸ் பண்ணல, யாரையும் ஓவர்டேக் பண்ண விடாமல் பொசிஷனை கரெக்ட் கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா we might have an advantage towards the end of the race when we change to another tire அப்படிங்கிற லாஜிக்கில் யோசிச்சிருப்பாங்க. பட் சேஃப்டி கார் வந்து எல்லாத்தையும் ruin பண்ணிடுச்சு. Also, இன்னொரு obvious explanation, they could have attempted for a one-stop strategy but did not work out. மாரன் கவி, அஸ்வத் சோமோ, நீங்கள் ரெண்டு பேரும் ரெட் புல்லோட அந்த லைட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறீங்க. ஸோ மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பிட் பண்ணுறாரு. யூஸ்வலி பிட் ஸ்டாப் முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு ஜாக் வச்சு அப்படி கார் அப்படி லிஃப்ட் பண்ணுவார். அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து ஒரு குச்சியில் வந்து ஒரு லைட் வச்சுட்டு நிற்பார். சரியா? அது ரெட் கலர் லைட்டில் இருக்கும். பிட் ஸ்டாப் முடிஞ்சோடனே க்ரீன் ஆனும், உடனே டிரைவர் வந்து பிட்லேருந்து எக்ஸிட் ஆவார். சரியா? சடன்லி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் போகிறாரு, ரெட்லேயே இருக்குது, பிட் ஸ்டாப் முடிஞ்ச பிறகு ரெட், க்ரீனே வரல. ஸோ மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அட்லீஸ்ட் 1-2 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி வெளியில் போயிட்டார். ஸ்டிக்கு ஒர்க் ஆகலைன்னு நினச்சிட்டு முதல்ல என்ன நினச்சாங்க, ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் யூகி அடுத்து திருப்பி வர்றாரு. அவருக்கும் அதே ப்ராப்ளம், அந்த ஸ்டிக்கில் உள்ள க்ரீன் லைட் ஒர்க் ஆகலை, அதனால தான் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க பிட் பண்ணும்போது அந்த ஆள் ரெட் லைட் வச்சுருந்தாரு, க்ரீன் வரலங்கிறதுக்கு பதிலாக ஓடுங்க அப்படின்னாரு. ஸோ எஸ், ரெட் புல் லாஸ்ட் 2-3 seconds இன் தேர் பிட் ஸ்டாப்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் பச்சை லைட் ஒர்க் ஆகல. அருண் மேன்லி, பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாக்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா 1 நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன், பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எதுக்கு என்னென்ன இண்டிகேட் பண்ணுங்கிறத. பட் சின்ஸ் யூ ஆஸ்க், நான் பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாக் வந்து 2 சினாரியோவில் கொடுப்பாங்க. ஒன்று வந்து அவங்க ஏதாவது ரூல்ஸை வந்து பார்டர் லைன் அவங்க வந்து பிரேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோயிங் அவுட் சைட் ஆல் 4 wheels அவுட் சைட் த ட்ராக் 3 தடவைக்கு மேலே பண்ணுனா டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் பிஃபோர் டிஸ்குவாலிஃபிகேஷன் பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாக். இந்த செகண்ட் ரீசன் why you might get a black and white flag வந்து unsportsmanlike behavior, which is யாரையாவது இடிக்க ட்ரை பண்ணிட்டு அல்லது ஏதாவது ஆக்சிடென்ட் அல்லது ரெக்லெஸ் டிரைவிங் காஸ் பண்ணனா that also gets a black and white flag. அதுதான் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த வீக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்தது சவுதி அரேபியன் ஜிபி. ஸோ 3 ரேஸ் பேக் டு பேக். ஸோ எனக்கு ஏகப்பட்ட வேலை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. பட் ஐ எம் போஸ்டிங் அ லாட் ஆஃப் ரீல்ஸ். நான் நிறைய ஷார்ட்ஸும் போடுறேன். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வாரம் அடுத்த எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். சரியா? பாய்.